சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் மரிய வில்சனுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சகோதரரை தாக்கிய வழக்கில் ஆஜராக விலக்கு கோரிய அமைச்சருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சராவதற்கு முன் ஆஜரானவர் பதவிக்கு வந்த பின் ஆஜராக மாட்டாரா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கு விவரம் என்ன, வழக்கின் பின்னணி என்ன, அமைச்சர் ஏன் ஆஜராக மாட்டேன் என்று கூறியிருந்தார், தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதற்கு எவ்வாறு அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்? தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில்நகரில் வசிக்கக்கூடிய அவரது சகோதரர் மரிய குலோத்து மற்றும் அவரது மனைவி ஆகியோரை வீட்டுக்கு சென்று தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த வழக்கு புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அந்த புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மரிய வில்சன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவானது நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த வழக்கில் ஏற்கனவே ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த பிரச்சனை வந்தது. இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்த நீதிபதி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று கூற மரிய வில்சன் இந்தியாவின் அரசர் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இந்திய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். ஆனால் மனுதாரர் மரிய வில்சனோ ஒரு மாநிலத்துடைய நிதியமைச்சர் தான். அவர் அமைச்சராவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரான மரிய வில்சன் தற்போது அமைச்சரான பிறகு பதவிக்கு வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது புதுச்சேரி காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது என்று கூறினார். அதற்கு நீதிபதி அமைச்சர் வேளாங்கண்ணிக்கு சென்று திரும்பும் பொழுது அமைச்சர் நீதிமன்றத்தில் அந்த வழியாக சென்று ஆஜராகலாமே என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதி அமைச்சர் ஒன்றும் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல என்று இந்த தகவலை தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பவில்லை என்று கூறிய நீதிபதி எந்த தேதியில் அமைச்சர் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்பதை இன்றே தெரிவிக்குமாறு கூறினார். இந்த வழக்கின் விசாரணை பிற்பகல் தெரிவிப்பதாகவும் பிற்பகல் இந்த விவரங்களை தெரிவிக்குமாறு அவர் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.